ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக அவசரமாக சமையல் பண்ணிட்டு இப்போ அவசரமாக வேலைக்கு பெறப்பட போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன கிச்சனில் நான் சமையல் பண்ணேன், சிம்பிளாக சத்துள்ள மிக்க சமையல். சத்துன்னு எனக்கு சத்துன்னு தெரியுது, அது உங்களுக்கு சத்தான்னு நீங்கள் நக்கல் பண்ணுறதுலேயும் அது கெஸ் பண்ணுறது தான் இருக்குது. சரிங்களா? நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நான் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும். என்றைக்குமே நம்மளை விட மேலே இருக்கவங்கள பார்க்க போகக்கூடாது. பார்த்தா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது, நம்ம நிம்மதி இழந்துருவோம். சொல்லுவாங்கள்ல, சாவு நாள் அறிஞ்சிட்டா நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும்னு சொன்ன மாதிரி, நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சமையல் பண்ணி நம்ம சாப்பிட்டு வாழ்கிறது நல்லது. என்றைக்கும் நம்ம கீழே இருக்கவங்கள பார்த்தா நமக்கு உடலுக்கும் நல்லது, நம்ம மனசுக்கும் நல்லது, நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் எனக்கு என்ன சாப்பாடுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சாப்பாடெலாம் காட்டுவாங்க. உங்களுக்கு என் சாப்பாடு பார்க்க கொஞ்சம் நக்கலாக கிண்டலாக இருந்தாலும் தயவு செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி, இது என்னைக்கு போலது டெய்லி உள்ளது தான். ரெண்டாவது தோசை, இது மத்தியானம் சாப்பிட, இது காலையில் சாப்பிட. அடுத்து சத்து மிக்க நான் சொன்னல பாலக் தால். பாலக்கில் ரொம்ப அயன் சக்தி இருக்குது. கண்டிப்பாக வாரத்தோட பாலக் தால் எடுத்துக்கோங்க. நான் இது பாலக் தால் வச்சுட்டேன். இது சப்பாத்திக்கு ஓகே. பின்ன தோசைக்கு கார சட்னி. பின்ன எனக்கு மத்தியானம் சாப்பிட்ற கொஞ்சம் சோறு, நானும் இந்த பாலக் தால் ஊற்றி தான் சாப்பிடுவேன். பின்ன அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு 6-7 மணி ஆனால் பசிக்குது, வடப்பாவை தேடி போகிறாரு. அதனால் நம்ம கொஞ்சம் உண்டு இது என்னது மாதுளை பழம் உரித்து வச்சுட்டேன். பின்ன அதுக்கப்புறம் ரத்தம் கூடுறதுக்கு சேர்றதுக்காக நிறைய பீட்ரூட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி கூட சோறு கூட சேலட்டாக சாப்பிட்லாம். பின்ன அதுக்கப்புறம் இது ஒரு ஆப்பிள், ஒரு மாதுளை பழம் ஜூஸு அரைச்சி எடுத்திருக்கேன். ஏன் இவ்வளோ சிகப்பு கலராகன்னு பார்க்காதீங்க, 2 துண்டு பீட்ரூட் போட்டனால இந்த கலராக இருக்குது. பின்ன இது எங்கள் கடை பக்கத்தில் பிள்ளைங்களுக்கு கொஞ்சோண்டு சிக்கன் வேக வச்சு எடுத்திருக்கேன். பின்ன இது எங்கள் விஸ்கி பொண்ணுக்கு. நீங்கள் நினைக்கலாம், என்ன நாய்க்கு கொடுக்குற சாப்பாடெலாம் காட்டுறீங்கன்னு. நான் ஒரு நாளும் அவளை நாய் நினச்சதில்ல. என்னில் ஒன்று தான் அவளை நினச்சிருக்கேன். நீங்கள் அவளை எப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நிறைய உலகத்தில் 2 டைப் ஆஃப் மனுஷங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று வந்து இப்போ நிறைய பேர் முருகரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். அது மெயின் ஃபர்ஸ்ட் ரீசன். 2வது இந்த மாதிரி வாயில்லாத பிள்ளைங்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பின்ன பாருங்கள், தண்ணி இங்கே விஸ்கி தண்ணி வச்சாச்சு. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.